எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகனும் பந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்தால் சேமன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 2/4/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மாலை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. தெற்கு திசை நோக்கி பயணம் செய்கிறதா இருந்தால் தைலம் லைட்டாக தேய்ச்சிட்டு போகணும். திதி பிரதமை திதி. நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மாலை 5 மணி 46 நிமிடம் வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம். யோகம் துருவம் நாம யோகம் மதியம் 2 மணி 24 நிமிடம் வரை. பின்பு வியாகாதம் நாம யோகம். கர்ணம் பாலவ கர்ணம். சந்திராஷ்டமம் மாலை 5 மணி 46 நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம். பின்பு புரட்டாதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம பங்குனி மாசத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க மேசம் முதல் தனுசு வரைக்கும் இருந்தீங்கன்னா முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. டீப்பாக கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து 2 நாள் வீதம் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே பலன்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். மகர ராசி ராசிநாதன்கிறது சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறார். ஓகேங்களா. 3ஆம் இடம்ங்கிறது வந்து குறுகிய பயணம், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம். ஓகேங்களா. ராசியிலே சந்திரன் இருக்கிறனால இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தால் கண்டிப்பாக இடம் மாறலாம். ஏன்னா சுயசாரத்துல இருக்கிறாங்க 7ஆம் அதிபதி. அப்போ வாழ்க்கை துணை உங்க மீது அன்பு பாசம் எல்லாமே ஏற்படும் இந்த பங்குனி மாசத்துல. வெளிநாட்டு தொடர்புகளும் தேடி வரும், அல்லது கூட பிறந்தவங்க மீதும் பாசங்கள் வந்து கண்டிப்பாக செய்வார்கள். அடுத்தது வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எல்கேஜி முதல் 5ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும், அல்லது அங்குள்ள ஆசிரியர்கள் டிரான்ஸ்ஃபர் வாங்குவாங்க. 6ஆவது முதல் 12ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வெற்றி வாய்ப்பு ஏற்படும். கல்வி டிகிரி முடிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடை அல்லது குறுக்கு வழியில் முயற்சி செஞ்ச வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வு வெற்றி வாய்ப்பு உண்டு. அடுத்தது 2ஆம் இடம் வருமானம், குடும்பம், தனம், வாக்கு குறிக்கக்கூடியது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இருக்கிறாங்க. அந்த 2ஆம் அதிபதியே சனியாக வர்றாரு. அவர் 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறாருங்க குருச்சாரத்தில். அப்போ வருமானத்தில் வந்து தடை அதிகமாக உண்டு. கொஞ்சம் வாக்குஸ்தானம் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வரும் மகர ராசிக்கு. ஓகேங்களா. குடும்பத்தில் யாருக்காச்சும், ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம் சொல்லியிருக்கோம், குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு வந்து வாகன விபத்துங்கிறது ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கு. அந்த அதிபதி வந்து 3-12 கூடிய சாரம். அதனால கண்டிப்பாக ஒரு வாகன விபத்தை சந்திப்பார்கள். கொஞ்சம் கவனம் வேண்டும். பேசக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா செவ்வாய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறனால பேச்சில் ஒரு அதிகாரத்தோடனே கண்டிப்பாக ஏற்படும். புதனும் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் புத்திசாலித்தன்மையாகவும் பேசுவார்கள். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க, சனி பகவான் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்கிறாங்க. இந்த 3ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு.
சூரியன் இருக்கனால இந்த உறவுக்காரங்கள் மாமனாராக இருக்கட்டும் அல்லது உங்கள் தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும் இதில் யாராச்சும் ஒருத்தங்க பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஆதாயம் வந்து உண்டு, யோகம் உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாய். ஓகேங்களா. 4ஆம் இடம்ங்கிறது தாய். செவ்வாய் வருவாங்க, மேச வீடாக வரும். அதனோட அதிபதியானது 2ஆம் இடத்துல வந்து இருக்கு ராகு சாரத்தில். அதனால் அம்மாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன உடலில் வந்து காயங்கள் ஏற்படலாம் அல்லது வந்து உடம்பு உஷ்ணமாக ஆகும். ஓகேங்களா. உங்களோட தாய் தன் மூத்த உடன்பிறப்பு மீது வந்து கொஞ்சம் பேசும்போது கவனம் வேண்டும். அவங்க 2 பேத்துக்கு கருத்து வேறுபாடு வரும். அதாவது உங்களுக்கு பெரியம்மாவா இருக்கிறாங்க, இல்லை உங்கள் தாய் மாமா அம்மாவுக்கு அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களோடலாம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க 2 பேத்துக்கும் கருத்து வேறுபாடு வரும். உங்களோட தாய் பேராசை பெற்றாங்கன்னா அதில் வந்து பெரும் நஷ்டம் ஏற்படும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வீடு வாசல் வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டா கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். அடுத்தது 5ஆம் இடம் குழந்தை சம்மந்தப்பட்டது. இந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறாரு 3ஆம் இடத்துல. சுயசாரம் சனி பகவான் சாரத்தில் வந்து இருக்கிறாங்க. குழந்தைங்கள் மேக்சிமம் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கிறாங்களா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் இருக்கணும் குழந்தையை பொறுத்த வரைக்கும். இந்த குழந்தைங்கிறது லாப நோக்கத்தோடு தான் எல்லாத்துலேயும் பழகுவாங்க. ஏன்னா 5க்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால வந்து லாப நோக்கம் 11ங்கிறது லாப நோக்கம், அதிக நண்பர்கள் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் ரொம்ப அவங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. இப்போ புதுசாக திருமண மகர ராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் தாமதப்பட்டு நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா. அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனம் வேண்டும். ஏன்னா ரிஷப வீட்டை சனி பகவான் தன் 3ஆம் பார்வையை பார்க்குறாங்க. அப்போ அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் தான் வெற்றி வாய்ப்புங்கிறது உண்டு. இதோட தொடர்ச்சியை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கையை நினச்சிட்டு எழுதுங்க. 100 நாளில் நிச்சயமாக நிறைவேறும். ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், இடமாற்றம் வேணும், வாகனம் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கடன் அடையணும், இது மாதிரி எதா இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் வரணும், எதா இருந்தாலும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு எழுதுங்க. தினைக்கும் அந்த கோரிக்கையாக தான் இருக்கணும். அந்த செயல் முடிகிற வரைக்கும் இருக்கணும். அதிகபட்சம் 100 நாளில் அந்த செயல் வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும். தினைக்கும் எண்கள் மாறிக்கிட்டே இருக்கும். எண்களை கவனமாக கேட்டு எழுதணும். ஓகேங்களா. ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது தெரியுதோ அதை எழுதுங்க. ஒரு சில பேருக்கு லக்னமும் ராசி வேறையாக இருந்தால் லக்னத்தோட நம்பரை வந்து எழுதுங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 51. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 54. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 66. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 88. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 90. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 93. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 89. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 16. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 20. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 12. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 26. இவை அனைத்தும் காமனான பலன் தான். உங்கள் ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வேணும், மொபைல் நம்பர் வேணும், பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக காணிக்கை பெற்றுக்கொண்டு தான் நம்பர் எடுத்து தரப்படும். இந்த நாள் இனிய நாளாமை அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.